நமஸ்காரம். வானவியல் ஆன்மீகம் யூடியூப் சேனல்கள் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நான் ராகவாச்சார், அஸ்ட்ராலஜர், குருக்கள். எனது ஜோதிட ஆசான் திருமதி கோமதி அம்மாள் அவர்களை வணங்குகின்றேன். எல்லாம் வல்ல பரம்பொருள் என்னுள்ளே இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். இந்த பராபவ வருஷத்தோட ராசி பலனை பற்றி கொஞ்சம் பார்க்கலான்னு ஒரு சின்ன ஆய்வு. இது ஆய்வுன்னு சொல்கிறதுக்கு காரணம், ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ஜாதகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் இந்த ராசி பலனும் சமயத்தில் மேட்ச் ஆகாமல் கூட இருக்கலாம், சிலருக்கு மேட்ச் ஆகலாம். அதனால் இது ஒரு சின்ன ஆய்வு மாதிரியே கணக்கெடுத்துக்கலாம். இந்த வருஷ ராசி பலன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்களை வச்சு கணக்கிடலாம். இவங்கெல்லாம் வருஷத்தில் மாறக்கூடியவங்க. இந்த குரு சுப கிரகமாகவும், சனி அசுப கிரகமாகவும், ராகு கேது அசுர கிரகமாகவும் கணக்கிடப்படுது. இவங்களோட பெயர்ச்சிகள், இவங்களோட இருக்கக்கூடிய நிலை, இவங்க இருக்கக்கூடிய பார்வை, இதை வச்சு தான் இந்த வருஷ ராசி பலனை கணக்கிடப்படுது. பொதுவாக இந்த துலாம் ராசிக்கு உண்டான ராசி பலனை இப்போ பார்க்கலாம். இந்த துலாம் ராசியில் பார்க்குறீங்கன்னாக்க, சித்திர நட்சத்திரோட 2 பாதம், சுவாதி நட்சத்திரத்தோட 4 பாதம், விசாக நட்சத்திரத்தோட 3 பாதம், இந்த 9 நட்சத்திர பாதங்களோட சேர்க்கை தான் துலாம் ராசி. இந்த ராசியோட அதிபர் பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன். துலாம் ராசியில் சனி முக்கியத்துவம் பெற்ற உச்சம் பெற்ற கிரகம். பொதுவாக சனி ஒரு நடுநிலையான கிரகம். எப்படி தராசோட முள்ளு நமக்கு இந்த பக்கமும் ஈக்குவலாக வெயிட் வச்சோம்னா ஒரே மாதிரி நிற்கிதோ, அதே மாதிரி நடுநிலையான கிரகம். காரணம் என்னன்னாக்கா, நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா துர்பலனையும், நல்லது பண்ணிங்கன்னா சுப பலனையும் கொடுக்கக்கூடிய தன்மை சனி கிரகத்துக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் அவருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுக்குது, சனீஸ்வரன்ற பட்டம் கொடுத்துருக்குறாங்க. பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஓரளவுக்கு நல்ல ஒரு வாய்ப்புன்னே சொல்லலாம். இந்த சமயம், இந்த வருஷம் பராபவ வருஷம் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இதில் சின்ன ஒரு மைனஸ் என்னன்னு கேட்குறீங்கன்னாக்கா, இந்த வருஷம் ஆரம்பம். மற்றபடி ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் பார்க்குறீங்கன்னா ஓரளவுக்கு நற்பலன்கள் தான் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். இந்த வருஷம் பூராவே ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும். பெருசாக மைனஸ்ன்றது துலாம் ராசிக்கு இருக்காது. இண்டிவிஜுவலான பலன்கள் பார்க்குறீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு ரீதியில் அபிவிருத்தியை கொடுக்கும். சரியாக படிக்காத பசங்க கூட இந்த சமயத்தில் நல்ல விதமாக படிக்கிறதுக்கு உண்டான அனுகூல்யம் உண்டாகும். தெய்வ ரீதியான விஷயங்களை ஜாஸ்தி ஈடுபடுறது நல்லது. உயர்கல்வியில் படிக்கக்கூடிய பசங்களுக்கு ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும். இந்த அரியர் இந்த மாதிரி வச்சிருக்கிற பசங்க இந்த சமயத்தில் முடிக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டாகும். அதே மாதிரி உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க, அதாவது இந்த பிளேஸ்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, படிப்பு முடிச்சுட்டு உத்தியோகம், அதுக்காக வேண்டி இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கும். இந்த சனி உள்ளே இருக்கிறதுனால அவங்களோட ஜாதகத்தில் சனி சரியாக இல்லாத பட்சத்தில் நற்பலன்கள் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு நல்ல அனுகூலியமும், சனி பலம் இல்லாத இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு கொஞ்சம் தடங்கல்களும் உண்டாகும். பெருசாக பாதகம் இருக்காது. அலைச்சல்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது போன உடனே உத்தியோகத்துக்கு உண்டான சான்சஸ் இருக்கும். போயிட்டு வாங்க, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதேமாதிரி விவாகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவு விவாக ரீதி நல்ல விதமாக பலப்படும். அவங்களுக்கும் அதே மாதிரி சுக்கிரன் இப்போ பார்வையில் இருக்கிறதுனால கலத்திர தோஷம் அப்படின்ற ஒரு தோஷம் உண்டு. அதனால் சின்ன சின்ன தடங்கல்கள் வரத்துக்கு உண்டான சாத்தியதை உண்டு. அது மாதிரி தடங்கல்கள் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க பெருமாளை போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப அனுகூலியத்தை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை பெருமாள் தரிசனம் நல்ல அனுகூலியத்தை கொடுக்கும். சீக்கிரம் அந்த காரியம் தடைகள் நிவர்த்தியாகி நல்ல விதமான பலனை கொடுக்கறதுக்கு உண்டான அனுகூலியம் வரும். இது பெண்களானாலும் சரி, ஆண்களானாலும் சரி, பெருமாளுக்கு 4 பிரதட்சணம் பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க, நற்பலன்கள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு ஓரளவுக்கு நல்ல விதமான அனுகூலியம் பண்ணாங்க. இதில் இல்லத்தரசிகள் உத்தியோகத்துக்கு போகிறவங்களா இருந்தால் கொஞ்சம் குழப்ப நிலை நீடிக்கும். அவங்களுக்கு நான் மனோநிலையிலையும் சரி குழப்பங்கள் இருக்கும், உத்தியோகத்திலையும் கொஞ்சம் குழப்ப நிலை இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாக அவங்க வீட்டோட குலதெய்வத்தை ஜாஸ்தி வழிபடுறதுனால இந்த குழப்பங்கள்லேருந்து வெளியில் வரலாம். அதே மாதிரி சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்கறதுனால, இந்த 2 விஷயங்களால் அவங்க இந்த குழப்ப நிலைகள்லேருந்து வெளியில் வரலாம். ஒரு தீர்மானமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அப்படின்றது குறைவாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பெருசாக தொந்தரவுகள் இருக்காது, நல்ல அபிவிருத்தி இருக்கும். ஓரளவுக்கு சீரான மனோநிலையில் இருப்பாங்க. பொருளாதாரமும் சீராக இருக்கும், பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. கடன் தொல்லை முடிக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டாகும். ரொம்ப கடன் தொல்லையில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் முடிக்கிறதுக்கு உண்டான சாத்தியதைகள் அனுகூலியம் வரும். வயதானவர்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் கொஞ்சம் படுத்தும். அதனால கொஞ்சம் தொந்தரவுகளும், ஆப்ரேஷன் வரைக்கும் போகக்கூடிய சந்தர்ப்பம், ஆப்ரேஷன் வேணும்னு சொல்றவங்களுக்கு ஆப்ரேஷன் வரைக்கும் போகக்கூடிய சந்தர்ப்பம். மருந்து மாத்திரை சரியான பலனை தராது. என்ன மருந்து சாப்பிட்டாலும் அந்த தொந்தரவுகள் அப்படியே நீடிக்கிறதுக்கு உண்டான சாத்தியதைகள் இருக்கும். இதெல்லாம் இந்த சமயத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கும். தன்வந்திரி மூர்த்தியோட அனுகிரகம், மகாலட்சுமியோடது, இதெல்லாம் கொஞ்சம் அவங்கள பாராயணம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னாக்கா, ஒரு மிருத்யுஞ்சய ஜபம் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றதுனால ஓரளவுக்கு இந்த துலாம் ராசிக்காரங்க உடல் ரீதியான தொந்தரவுகள்லேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான சாத்தியதைகள் இருக்கும்.
பொதுவாக இந்த வருஷம் வந்து இவங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்களை தான் கொடுக்குதுன்றது சொல்லலாம். சின்ன சின்ன மைனஸ் இருந்தால் கூட ஜாதக ரீதியில் அவங்களுக்கு சனி வந்து பலமாகவும் சுக்கிரன் பலமாகவும் இருக்கிறதுனால பெருசாக தொந்தரவுகளை கொடுக்காது. இது இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும். தெய்வ ரீதியான அனுகூலியத்தினால அதில் வந்து தப்பிச்சுக்கலாம். நமஸ்காரம்.